எஸ் மக்களே, பிக் பாஸ் அன்சீன் ப்ரோமோ வந்திருக்கு. கேப்டன்சி டாஸ்க் போல் இருக்குது. அமித் தான் ஜெயிச்சிருக்காரு. ஏற்கனவே நிறைய இடத்துல அப்டேட் வந்துருச்சு. ஆதிரை அமித் கடைசியில் இருந்திருக்காங்க. அதில் அமித் ஜெயிச்சிருக்காரு. விக்ரமும் லாஸ்ட் வரைக்கும் வந்திருப்பார் போல் இருக்கு. அந்த ப்ரோமோவில் பார்த்தா தெரியுது. பார்க்கலாம். இதுக்கப்புறம் இன்னொரு அப்டேட் என்னென்னா, லைவில் போயிட்டுருக்கு. இந்த மாதிரி அரோரா கன்ஃபெஷன் ரூமில் இவர் வந்து பிக் பாஸும் சமாதானப்படுத்தி அனுப்பிட்டார். துஷாருக்கு வந்து கொரியா டான்ஸ் தெரியுங்கிறதே உங்கள் யாருக்கும் தெரில. அந்தளவுக்கு கூட அவர் டேலண்ட்டை காட்டல. ஸோ அவர் போனதுக்கு அவர் தான் காரணம். அதே மாதிரி பிரவீன் போனதுக்கு அவர் தான் காரணம். நீங்கள் காரணம்லாம் நல்லா விளையாடுங்கன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டார். அரோரா வெளில வந்தோடனே கமருதீன் வந்து பேச உட்கார்றாரு. இப்போ நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, கமருதீனோட காண்டு ஃபுல்லாக ஆதிரை மேலே. அவங்க பேசினதோட ஹைலைட் மட்டும் நான் சொல்கிறேன். ஏன்னா மொத்தமாக சொல்ல முடியாது, வளவலன்னு பேசிட்டு இருந்தாங்க. ஆதிரை கூட அரோரா சேர்ந்தது கமருதீனுக்கு பிடிக்கல. இவ்வளோதான் மேட்டர் ஆஃப் ஃபேக்ட். ஏன்னா இப்போ வந்து பார்வதி கூட போய் கமருதீன் சேரும்போது அரோரா ஒதுக்கிக்கிட்டாங்க இல்லையா? அதே மாதிரி அரோரா வந்து அது ஆதிரையோடு சேர்ந்தது கமருதீனுக்கு பிடிக்கல. இப்போ ஆதிரை வந்து கமருதீனை நோண்டிகிட்டே இருக்காங்க. அப்போ அவருக்கு என்ன ஆகுது, என் ஃப்ரெண்டு போய் அவ கூட இருக்கா அப்படின்னு ஒரு கடுப்பில் அவர் ஆதிரையை போட்டு வேணும்னே தான் அடித்தாரு காலையில். அது கிட்டத்தட்ட அவர் அப்படியே சொல்கிறாரு, நீ போய் சேர்ந்தல்ல, நீ கண்டஸ்டன்ட் எனக்கு சொன்னல, அப்போ அனுபவி அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஓகேவா? ஸோ இதில் வந்து என்னென்னா, அரோராவுமே புரிஞ்சுக்கிட்டாங்க. சரி, ஓகே, உனக்கு என்ன, நான் உனக்கு வாங்க போகணும் உனக்கு கூப்பிடக்கூடாதா, வாடகை போடான்னு கூப்பிட்றேன். அதுபோக கேம் ஆக தான் செய்யும், நம்ம பார்த்துக்கலாம். இனிமேல் நீ வந்து என்னால் துஷார் எலிமினேட் ஆனேன்னு சொன்னால் நான் கவலைப்பட மாட்டேன். ஏன்னா எனக்கு கிளாரிட்டி கிடச்சிருச்சு, நான் கவலைப்பட மாட்டேன்னு சொல்லி ஒரு மாதிரி நார்மலாக பேசி இவங்க ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. பிரச்சனை பண்ண 2 பேருமே முடிச்சிட்டாங்க. இது தெரியாமல் வெளியில் ஒரு டாக்ஸிக் கேங் எப்பவும் கூட இருக்கும் இல்லையா, வன்மகுடம்னு. பார்வதி, சாண்ட்ரா, ரம்யா இருந்தாங்களா. இப்போ அதில் அமித் போய் சேர்ந்துக்கிட்டாரு. 4 பேரும் சேர்ந்து அரோராவை திட்டிகிட்டு இருக்காங்க உட்காந்து. அவங்களே சேர்ந்துட்டாங்கடா நொன்னையலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு இருக்குது. உள்ளே அவங்க பேசி சரி பண்ணி முடிச்சிட்டாங்க விஷயத்த. இதுங்க உட்காந்து வன்மத்தை கக்கினே இருக்குதுங்க. இதில் சாண்ட்ரா ஒன்று சொல்லுது, எல்லாரும் நாமினேஷனில் வரணும்னு சொன்னது கனியாம். எனக்கு புரியல. அதை பாருவும் சாண்ட்ராவும் தானே சொன்னாங்க எல்லாரும் நாமினேஷனில் வரணுங்கிறத. கனி எப்போ சொன்னாங்க? கனி தான் சொன்னாங்கன்னு சொல்லுது சாண்ட்ரா. வாய்க்குசாமல் சொல்லுது. நம்ம 2 வாரம் பார்த்தோம். பாரு தான் வந்து எனக்கு எல்லாரும் நாமினேஷனில் வரும் இழுத்து விட்டுட்டு இருந்தாங்க. பாரு அவங்க ஆமாமான்னு மண்டையாட்டுது. டேய், வன்மம் பொய் கூடவனுங்களா, ஏதாவது உண்மையாக பேசுகடா அப்படின்னு தான் இருந்தது எனக்கு. அமித்துக்கு அரோரா மேலே என்ன வன்மோன்னு தெரில. மக்களே, அமித் டீசெண்டான ஆள், டெக்கோரமான ஆள், நல்லவர் நானும் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஒரு 5 நிமிஷம் முன்னாடி வரைக்கும். அவ்வளோ வன்மத்தை கொட்டுறாரு அரோரா மேலே, எனக்கு புரியல. அந்த பொண்ணு கிண்டல் பண்ணி சிரிச்சிருச்சோம். அந்த பொண்ணுடையே சொல்லியிருக்கலாம், நீங்கள் கிண்டல் பண்ணாதீங்க, எனக்கு பிடிக்கல அப்படின்னு. அதை விட்டுட்டு பின்னாடி உட்காந்து வன்மமாக கக்கிட்டு இருக்காருங்க அமித். லைவ் பார்த்தீங்கன்னா பாருங்கள். ஐயே அப்படின்னு இருக்கு அமித்தை பார்த்தா. நீயும் அவ்வளோதானாடா அமித்தை விளையாட சொன்னீங்க. ஏன்னா எனக்கு புரியவே இல்லை. விளையாட சொல்லி எல்லாருமே டாக்ஸிக் கேங்கோட சேர்ந்துடுறாங்க. எப்படி இவங்க ஒரு மைண்ட் செட் பண்ணி வச்சிட்டாங்கன்னா, அந்த வன்ம கேங்கு அன்பு கேங் கூட போனால் உங்களுக்கு பேர் கேட்டுரும், நாங்கள் தான் கேம் விளையாடுறோன்னு ஒரு பிம்பத்தை க்ரியேட் பண்ணிட்டாங்க. அதுக்கு விஜேஸும் சப்போர்ட் பண்ணுறாரு வாரன்றதுனால எல்லாரும் அங்கே போய் சேர்ந்துடுறாங்க. எல்லோரும் மொத்தமாக வெளியில் போகலாம் வெண்ணைகளாம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு இருக்குது. அமித் வந்து விக்ரம கிச்சன் டீமில் போட போகிறாருன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எப்படி போகிறாங்க அப்படின்னு. தேங்க்யூ.